Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சிக்கன் குழம்பு எவ்வளோ ஈஸியா குக்கர்ல 10 minutesல ரொம்ப சிம்பிளா வைக்கலாம் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலும் பிரஸ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம குக்கர் எடுத்துப்போம். குக்கர்ல ஒரு 4 ல இருந்து 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் சோம்பும் வெந்தயமும் ஆட் பண்ணிப்போம். அடுத்து ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஸோ கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு தக்காளி. அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ தக்காளி நல்லா வதங்கட்டும். இதுக்கு வந்து நான் 1/2 kg சிக்கனை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ அந்த 1/2 kg சிக்கனையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிடுவோம். போட்டு நல்லா வதக்கணும். இந்த எண்ணெயிலேயே அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அது வரைய வதக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ அந்த சிக்கனில் இருக்க தண்ணி ஃபுல்லுமே வரும் பாருங்கள். இவ்வளோ தண்ணி வந்து அந்த சிக்கனில் இருந்தால் தான் நம்ம தண்ணியே ஆட் பண்ணல. ஸோ மஞ்சத்தூள் ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி முன்னாடியே ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது கூட குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு கிளாஸ்க்கு தண்ணி ஊற்றிடுவோம் ஃபஸ்ட்டு வேகிறதுக்காக. ஸோ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி 3 விசில் வச்சுருவோம். நல்லா வெந்துடும். இப்போ இதுக்கு வந்து 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 6 பூண்டு பல் எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம் தண்ணி ஊற்றாமல். பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட இந்த மிளகும் பூண்டும் அரைச்சோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணியாக ஆட் பண்ணிக்கலாம், திக்காக வேணும்னா இப்படியே வச்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் குழம்பு ஒரு 10 minutesல ரெடி ஆயிடுச்சு. இது டிஃபன், ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thank you for watching.